கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். to meet you, we are so glad today. காரணம், Reason, நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற மக்களாய் இருக்கிறோம். we are the people who accept God's word, அவருடைய வார்த்தையை இதயத்தில் வைத்துக் கொள்கிற மக்களாய் இருக்கிறோம். and we are the people who keep His word in our heart. அந்த அனுபவம் This experience, நம்மை மேன்மைப்படுத்தும். it will lift us up. அவருடைய வார்த்தை தான் His word is, நம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொடுக்கும். His word will bring a change in our life. இந்த வாரம் முழுமையாக This entire week, இந்த யோபின் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க வாஞ்சிக்கின்றோம். we are going to meditate on this Job chapter 22 for this entire week. அதிலே அநேக வெளிப்பாடுகள் நாம் பெற்றுக்கொள்வோம். We can able to have a revelation through that. அவைகள் நம் செயல்பாட்டுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். That brings a blessing to all our actions. நம் செயல்பாட்டிலே அதை பயன்படுத்தும் போது When we do it in our day-to-day life, நமக்குள்ளே மாற்றங்கள், it will bring a change in our life, நம் மூலமாய் பிறருக்கு மாற்றம் வரும். and it will bring a change to others also. அதனால் தொடர்ந்து நாங்கள் இந்த அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை தியானிப்போம். So we are going to meditate on this chapter 22 specific verses. நீங்கள் தவறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இதை கண்டு பார்க்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். Do watch continually to receive this blessing. நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். We should have a change in our life. அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. That is the expectation of God in our life. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's அதை word. யோபின் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Job chapter 22 verse 26. அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். For then thou shalt delight in the Almighty, and shall lift up the face unto God, உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். and look your face unto God. நாம் தேவனை பார்க்கின்ற ஒரு ஜனமாக, We are the people who are looking at God's face. அவர் முகத்தை பார்க்கிற அனுபவத்தில் செல்ல When we look at an experience of looking at God's face, நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். we should surrender to God. அவரை எப்படி பார்க்க முடியும்? How we can look Him? புதிய ஏற்பாடில் இயேசு சொன்னார், When you look at the New Testament, Jesus said, கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். it is so blessed that the one who sees and believes, but the one who is without seeing and believing. நம்முடைய மனதுக்குன்பாக, In our hearts, மனக்கண்களிலே in our inner eyes, தேவனை நினைத்து we should think about God. அவர் இருப்பதாக நாம் விசுவாசித்தால் One should believe that God is there, நம்முடைய மனதிலே தேவனை பார்க்க முடியும். and we can able to see God in our heart. அப்படியாக தான் பார்க்க முடியும். In that kind of way only one can see God. நேரடியாய் பார்க்க முடியாது. We can't see Him in a physical form. காரணம், அவர் காணக்கூடாதவர், Bible says no one can able to see Him. கண்டிராதவர். No one has seen Him. பூமியில் வாழ்ந்தபோது அன்றைக்கு ஜனங்கள் இயேசுவை கண்டார்கள். When people lived on this earth at the times of Jesus, they looked at Him. இன்றைக்கு காண முடியாது. But today no one can able to see Him. மனதிலே அவரை தியானிக்கும் பொழுது When we meditate in our hearts, அவரை உணர முடியும். we can able to feel Him. எதிரில் இருக்கிற மனிதனை காண்பதை விட To look at the man who is standing opposite to you, உள்ளே உணர்வது சிறந்த ஒரு காரியம். the one we are believing in our hearts, it is very blessed. இயேசுவை உள்ளே உணருவோம். We believe in our hearts. அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். And it says, for then shalt thou have delight in the Almighty, and shall lift up the face unto God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை நாம் பார்ப்போம். In a day-to-day life, look unto God's face. மனதிலே பார்த்து கொண்டே இருப்போம். Look in our hearts. மன அச்சங்கள் விலகும். All the fears in your heart will மன be moved. பாரங்கள் விலகும். All the burdens which you carry will move. குழப்பங்கள் விலகும். All the confusion in your hearts அவரை will move. மனதிலேயே பார்ப்போம். We look in your hearts. மற்றவர்களுக்கு தெரியாது. No one can able to know. உங்களுக்கு தெரியும். But you know something. அவரை பார்க்க கற்றுக்கொண்டால், We have a habit of looking at God. அவரை பார்த்து inside. அனுபவித்து விட்டால், When you look at Him, when you have that experience, நம் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வரும். we'll receive a joy in our life. அதை தான் சொல்கிறார். That is what He is saying. அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து, Then thy delight in the Almighty. மகிழ்ச்சி, Happiness. தேவனை நமக்குள்ளே பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. The delight will come
only when you look at God inside of you, அந்த மகிழ்ச்சி நம் மூலமாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும். that delight will go because of you. அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். The others will also receive that happiness. இந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் What one should do to receive this பல happiness? காரியங்கள் இருக்கிறது. There are many things there. சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, In the Psalms it says, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மன மகிழ்ச்சியை கடந்து போனார்கள். when he is going to the temple, his heart were delighted. நம் வாழ்க்கையில் கூட In our life, அந்த அனுபவம் that experience நம் வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியை கொடுக்கும். that will bring a happiness in our life. ஆலயத்தில் போகும்போதெல்லாம் Whenever we are going to the church, மனதிலே அவரை தரிசிக்க முடியும். we can able to look unto God in our hearts. அது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். That will bring a great delight in us. சர்வ வல்லவர் அல்லவா, He is almighty. இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் He is the one who created the nation. உள்ளே இருக்கிறார். He is inside of us. என்ன மகிழ்ச்சி, What is great happiness? எப்பேற்பட்ட சந்தோஷம். What kind of joy? ஒரு பக்தன் பாடுகிற வண்ணமாக, As a singer sings like this, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி, and it says like that. நம் வாழ்க்கையில் கூட In our life, அந்த மகிழ்ச்சி வரும். the happiness will come. ஒவ்வொரு நாளும் அவரை முகத்தை பார்ப்போம். In a day-to-day life, look unto his face. வீட்டில் இருக்கும்போது கூட பார்க்கலாம். Even though you are in your home also, you can look அவரை at him. பார்த்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம். Look unto God's face and bless your children. அவரை பார்த்து அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். Look unto God and you can receive everything from him. அந்த அனுபவத்தில் போக When we walk in that experience, நம்ம இப்ப கொடுப்போமா? surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. how much you loved us. நேசத்தை When we look about your love, வார்த்தையின் மூலமா எங்களால் உணர முடிகிறது, we can able to experience through the பார்க்க words. முடிகிறதப்பா. We can able to see through your மன word. மகிழ்ச்சியோடு கூட With delight in our உம்மை hearts, பார்க்கிறோம். we look unto you. நீர் எங்களை பார்க்கிறீர். You are looking at us. உம்மை பார்க்கிறோம். We are looking unto you. நீர் எங்களை பார்க்கிறீர். You are looking unto us. அன்றைக்கு வனாந்தர வழியிலே On the days of that wilderness, ஆகாரை பார்த்தது போல God, you looked at இன்றைக்கு Hagar. என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். Today you are looking at என் me. வனாந்தரம் மாறும். Yes, my wilderness will change. என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. All the problems will தேவ change. மகிமை நாங்கள் பார்ப்போம். We will see the glory of God. காரணம் ஒவ்வொரு நாளும் Reason, day to தேவனை day life. நான் பார்க்கிறேன். I'm looking at your face. இயேசுவை பார்க்கிறேன். Looking at Jesus. பரவசம் அடைகிறேன். I'm getting happiness. பலம் அடைகிறேன். I'm getting strengthened. ஆறுதல் அடைகிறேன் ஐயா. I'm getting comfort. லகுதுருபலபுதுருபியா. Oh, we thank you for. பார்த்தே வாழ்வேன். I look unto வாழெல்லாம் உம்மை பார்த்தே வாழ்வேன். well, till the days of my life. I நடத்துங்க. look unto you. Lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.